வணக்கம். இன்றைக்கி தக்காளி வெங்காயம் எதுவும் சேர்க்காம புடலங்காய் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு குழம்பு ரெசிபி, புடலங்காய் அரைச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப், பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். துருவன தேங்காய் ஒரு 3/4 கப், அதில் மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 3. இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா குருணையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் புடலங்காய் ஒரு 2 மீடியம் சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு கடாயில் சேர்த்து இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி 1/2 கப் விட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மூடி வச்சு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் உங்களுக்கு நல்லா ஒரு குழம்பு திரண்டு வரும். கடைசியாக உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, குழம்பு ஆல்மோஸ்ட் தயார். கடைசியாக தாளிச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா 3, கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளோதாங்க. மிளகா நல்லா கருகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப 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 ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி வெங்காயம் தேவையில்லை. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.